ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் சேவிங்ஸ்னு சொல்லிட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ப்ளஸ் அதில் வந்து என்னென்ன சேவிங்ஸ் மெத்தட்ஸ்லாம் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருது, மணி இன்ஃப்ளேஷன்ஸ் எவ்வளோ நடக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஸோ அதில் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ எது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லைட்ஸில் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ். அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு உள்ள வர எல்லாருமே வந்து இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அவரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபண்ட் எல்லாமே ஓவராலாக கலெக்ட் பண்ணி அதை வந்து செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றதா வந்து திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கும். ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து நம்மளோட அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறாரு. அவரும் கமிஷன் எடுத்துவார், ப்ளஸ் இருந்தாலும் நமக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட் ஃபண்ட், அதர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸோ ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்டு. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா? அது எப்படி இருக்கும்னா, மோர் ரிஸ்க் வந்து மோர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். ரிவார்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் கிரேட்டர் தென் இன்ஃப்ளேஷனாக இருக்கணும். ஸோ நான் இன்ஃப்ளேஷன் சொல்லியிருந்தேன் 6% நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6%க்கு மேலே இருக்கணும். லிக்விடிட்டி, அதாவது டக்குன்னு வந்து உடனே வந்து வித்தரமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாக்கிங் பீரியட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா லாக்கிங் பீரியட் இருக்கும். ஸோ 3 இயர்ஸ் அந்த மாதிரி. கோல்டு பாண்ட்ஸ்லாம் போறீங்கன்னா 8 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாக்கிங் பீரியட் இல்லாமல் இமீடியட்டாக வந்து ஃபண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து எக்ஸிட் லோடு வந்து செக் பண்ணிக்கணும். ஒரு சில ஃபண்டுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸிட் லோட் கிடையாது. ஒரு சில ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் வெலாட்டிலிட்டி, அந்த ஃபண்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் போதெல்லாம் அவங்க வந்து என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் மீன் மார்க்கெட் ஃபால் ஆகுது, ஃபால் ஆகும் போதெல்லாம் அவங்க என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். இது எப்படி கேப் இது பண்ணுவாங்க அப்படின்னா, கேப் அப்படிங்கிறது வந்து கேபிட்டலைசேஷன். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து அவங்களோட கேபிட்டலை வச்சு லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 1 to 100 ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப்பில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மிட் கேப் அப்படிங்கிறது 101லேருந்து 251 வரைக்கும் உள்ள ஷேர்ஸ், அதாவது அடுத்து உள்ள ஒரு 150 ஷேர்ஸ் வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் கேப் அப்படிங்கிறது 251க்கு மேலே உள்ளது ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்விட்டியில் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் நிறையவே ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்றதுக்காக இந்த 3 மட்டும் எடுத்திருக்கேன். மல்டி கேப், மிட் கேப், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ், லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன்ஸ். எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக இல்லைனாலும் எனக்கு இன்ஃப்ளூஷன்ஸ்க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், ஆனால் ரிஸ்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெப்ட் ஃபண்ட்ஸில் வந்து தாராளமாக போகலாம். ஏன்னா டெப்ட் ஃபண்ட்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கார்பரேட் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதாவது பாண்ட்ஸ் இருக்கும்ல, பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கார்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஓகேவா இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் ஃபண்ட், மீடியம் ரிஸ்க் அண்ட் மீடியம் ரிட்டர்ன்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈக்விட்டி வந்து ஹை ரிஸ்க்ல இருக்கும், டெப்ட் வந்து கொஞ்சம் லோ ரிஸ்க்ல இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டுலையுமே இன்வெஸ்ட் பண்றதால உங்களுக்கு வந்து இதுல மீடியம் ரிஸ்க் இருக்கும், ரிட்டர்ன்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மீடியமா இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட கம்மியா இருக்கும், டெப்ட் ஃபண்டோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து அதர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இதில் வந்து நியூ ஸ்கீம்ஸு, அப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் வரும். நியூ ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபரிங். இப்போ எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லி உள்ள வராங்களோ, அதே மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள வர்றதுக்கு வந்து என்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபரிங். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஃபண்டு, லார்ஜா, மிட்டா, ஸ்மாலா, இல்லை எதுவும் செக்டார் ஓரியன்டா வருதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கிறதுலேயே வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் இதுதான். அதே மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்ட்ஸும் இதுதான். ஏன் அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லைக் வந்து நிஃப்டி சென்செக்ஸில். ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் மேலே ஏறிச்சு அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து தாறுமாறாக மேலே ஏறும். அதே மாதிரி நிஃப்டியும் சென்செக்ஸும் கீழே இறங்குச்சு அப்படின்னா ரிட்டர்ன்ஸும் பயங்கரமாக அடி வாங்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது வந்து ஹை ரிஸ்க் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இது வந்து ஷார்ட் டேர்முக்கு இதில் நம்ம ட்ரையே பண்ணக்கூடாது, லாங் டேர்ம் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா நிஃப்டியோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மார்க்கெட் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சே வந்து நிஃப்டி வந்து டபுள் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ 13,000 நான் பார்த்தேன், இப்போ 25,000 சொல்கிறேன், 26,000 வரைக்கும் போயிடுச்சு. 3 வருஷத்துலேயே வந்து 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இன்கேஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து மறுபடியும் ஃபால் ஆகலாம். இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து போன நவம்பர் டிசம்பர்லாம் மார்க்கெட் பயங்கரமா அடி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து 4,000 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருந்தது, 30% பக்கம் வந்து ஃபால். ஸோ அதெல்லாமே கரெக்ஷன். ஸோ அந்த டைத்துலலாம் நமக்கு வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் ஃபண்டு. ஸோ சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் வாழணும், நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இல்லை உங்கள் குழந்தைங்களோட சேவிங்ஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்புக்காக, ஃபியூச்சர்ஸ்க்காகவோ, இல்லை அவங்களோட மேரேஜ்க்காகவோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் லாக்கிங் பீரியட் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு இன்வெஸ்ட். ஓகேங்களா, 2 டைப் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஒன்று வந்து எஸ்ஐபி, இன்னொன்று வந்து லம்சம். எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்ரி மந்த் அண்ட் ஒரு மேண்டேட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், ஆட்டோ டெபிட் மாதிரி ஒன்று கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ லம்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரே ஒன் டைமில் வந்து ஒரு அமௌண்ட்டை பல்காக ஒரு 50,000, 1 lakh அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது லாங் டேர்முக்கு. ஓகேங்களா, இது வந்து லம்சம். எஸ்ஐபிஸ் அப்படிங்கிறது வந்து மந்த்லி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஃபண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குவான்டிட்டி அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ், 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.